ஒரு இனம் தன் முழு இராணுவ வலிமையை வைத்து ஒரு இன மக்களை அழித்து ஒழித்திருக்கிறது, கொன்று குவித்திருக்கிறது. இதுக்கு என்ன சான்று வேண்டி கிடக்குது? அது இனப்படுகொலை. சிங்களர்கள் கொண்டிருக்கிறது தமிழர்களை. செத்தவன் முழுக்க தமிழன், கொன்றவன் முழுக்க சிங்களன். அதனால இனப்படுகொலை. இங்கே தமிழகத்தில் தோண்டினால் எங்களுடைய தொன்ம அடையாளங்கள், எங்களுடைய பண்பாடு தெரிய வருது. அங்கே தோண்டினால் ஈழத்தாயகத்தில் எங்களுடைய படுகொலை தெரிய வருது. தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருந்த ஆட்சியாளர்களும் கேள்வி எழுப்பல, இந்திய பெருநாட்டின் அதிபர்களும் தலைவர்களும் ஒருத்தர் கூட என்னடா 10,000 பேர் எங்கடா காணாமங்கிற, பச்சிலம் குழந்தைகளோடு வந்து சரணடைஞ்சாங்களா, அவங்கள எங்கன்னு கேட்கு. எந்த இராணுவ வீரன் பைக்கூடோட போய் படுக்கிறான்? எந்த இராணுவ வீரன் பொம்மை தண்ணி பொத்தலை வச்சுட்டு புதைக்கிறான்? எந்த இராணுவ வீரனை புதைக்கிறாங்க? நீங்களே பார்க்குறீங்க, பைக்கூடோட நிற்கிற தம்பி அப்படியே எலும்பு கூட அதே பைக்கூட இருக்கு பாரு. எங்களுக்குன்னு கேட்க நாதி இல்லை. எங்களுக்குன்னு அரசியல் அதிகாரம் இருக்கிற ஒரே நிலம் தமிழ்நாடு தான். இந்த ஆட்சி அதிகாரம் எங்களுக்கானது அல்ல. எங்களுக்கு எதிராக, எங்களுக்கு துரோகமாக சிந்திக்கக்கூடிய, செயல்படக்கூடிய அரசியலர் ஒரு வார்த்தை இதை பற்றி பேசுறதில்லை, ஒரு அறிக்கை இல்லை. தமிழர்களின் இன்னும் ஒரு தாய் நிலமான தமிழீழ மண்ணில் எம் இன மக்களை கொன்றொழித்து எங்கள் தாய் நிலத்தை தனதாக்கி கொண்டு அதிகார ஆதிக்கத்தை செலுத்துகிற சிங்கள அரசு அங்கே நடந்தது இனப்படுகொலை என்பது தமிழ் பெருங்குடி மக்களினுடைய வழிதோய்ந்த கருத்து. ஆனால் இலங்கை அரசு, குறிப்பாக இந்திய பெருநாடு, உலக நாடுகள் எல்லாம் அதை போர்க்குற்ற அளவிலேயே நிறுத்துகிறார். நாங்கள் அந்த போரே குற்றம் என்பது நாங்கள் எடுத்து வைக்கிற கருத்தும் நிலைப்பாடும். இன்னைக்கு எங்கள் நிலமெங்கும் தோண்ட தோண்ட வெறும் புதைகுழிகளாக வந்து கொண்டிருப்பதை மானுடம் பேசுகிற மக்கள் நிறைந்து வாழுகிற இந்த உலகம் பார்த்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக இப்போ செம்மணி படுகொலையை பற்றி பேச வேண்டிய தேவை ஏன் வருகிறது என்றால், அங்கே தங்கை கிருசாந்தி அவர்கள், அவருடைய குடும்பத்தினர், அவர்கள் காணாமாக்கப்பட்டு அதை தேடி போகும்போது அவர்கள் கொன்று புதைக்கப்பட்டது தெரிந்து அந்த இடத்தை தோண்டும் போது பல எலும்பு கூடுகள் கிடைக்கிறது. இங்கே தமிழகத்தில் தோண்டினால் எங்களுடைய தொன்ம அடையாளங்கள், எங்களுடைய பண்பாடு தெரிய வருகிறது. குறிப்பாக கீழடியிலே, ஆதிச்சநல்லூரிலேயும் தோன்றினால் எங்களுடைய பண்பாடு தெரிய வருகிறது. அங்கே தோண்டினால் ஈழத்தாயகத்தில் எங்களுடைய படுகொலை தெரிய வருகிறது. சாட்சி எங்கே, சாட்சி எங்கே என்று கேட்கிற சர்வதேச சமூகத்திற்கு எம் இன சொந்தங்களின் எலும்பு கூடுகள் சாட்சியாக நின்று இன்றைக்கு சாட்சி அளித்து கொண்டிருக்கிறது. 16 இடங்களுக்கு மேலே இந்த புதகுழி. உங்களுக்கே தெரியும், இறுதி போர் சூழலில் விடுதலை புலிகளின் கட்டுப்பாட்டிலிருந்து எல்லோரும் வெளியே வந்து சரணடையுங்கள் என்று சொன்னது இலங்கை அரசும், நீங்கள் அங்கே போங்க என்று சொன்னதும் இந்திய அரசும் தான். குறிப்பாக எங்கள் அண்ணன் நடேசன், பூலித்தேவன், இவர்களெல்லாம் வெள்ளை கொடி ஏந்தி போய் சரணடைங்கள் சொன்னதெல்லாம் இவர்கள் தான். தங்களுடைய பாதுகாப்பில் மக்கள் இருந்தால் இறுதி போர் சூழலில் சர்வதேச சமூகம் தலையிட்டு ஒரு தீர்வுக்கு வரும் என்பதுதான் அங்கே மக்கள் இராணுவமான விடுதலை புலிகளின் எதிர்பார்ப்பாக இருந்தது. கடைசி வரை பன்னாட்டு சமூகம் தலையிடாதாலே சரி, மக்களை பாதுகாக்க வழி இல்லாது அரசின் அழைப்பை ஏற்று போங்கள், இராணுவ அழைப்பை ஏற்று போங்கள் என்று அனுப்பி வைக்கும்போது 10,000த்திற்கும் மேற்பட்ட மக்கள், 10,000 மக்கள், குறைப்பாக 59க்கும் மேற்பட்ட குழந்தைகள், அவர்களெல்லாம் சரணடைந்தார்கள்.
ஒருத்தர் கூட கேட்கல இன்னைக்கு அந்த 10,000 பேர் எங்க, அந்த குழந்தைகள்லாம் எங்க என்று. ராஜபக்சே பதவியாளர் முடிஞ்சு சிறிசேனா அவர்கள் வரும்போது இந்த கேள்வியை எழுப்பியதற்கு எல்லோரும் இறந்து விட்டார்கள் என்று ஒரே வார்த்தையில் பதிலை சொல்லி முடித்து விட்டார். இறந்து விட்டார்கள்னா எப்படி? பசி பட்டினி இல்லையா, இல்லை நோய் வாய்ப்பட்டா, இல்லை கொன்று புதைச்சிட்டீங்களா? ஒருத்தர் கூட மானுடம் பேசுகிறவர்கள், ஜனநாயகம் இதெல்லாம் சொல்றவங்களே ஒருத்தர் கூட பேசல. தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருந்த ஆட்சியாளர்களும் கேள்வி எழுப்பல, இந்திய பெருநாட்டின் அதிபர்களும் தலைவர்களும் ஒருத்தர் கூட பேசல. எங்கடா 10,000 பேரும் எங்கடா காணாமங்கிற, பச்சிலம் குழந்தைகளோடு வந்து சரணடைஞ்சாங்களா, அவங்களாம் எங்கன்னு கேட்கல. இதுக்கு முன்னாடி ஒரு தடவை தோண்டும் போது இதே மாதிரி நூற்றுக்கணக்கான எலும்பு கூடுகள் வந்தது. அப்ப இலங்கை அரசு என்ன சொல்லுச்சுன்னா, அது 600 ஆண்டுகளுக்கு முந்தையதுன்னு. ஆனா ஒரு குழந்தை சாப்பிட்ட பிஸ்கட் பாக்கெட்டு கவர் அங்கே கிடந்துச்சு. இந்த 600 ஆண்டுக்கு முன்னாடி இந்த மில்க் பிக்கிஸ் இதெல்லாம் இந்த கவர்லாம் இருக்குதான்னா பதில் இல்லை. இப்போவுமே இந்த செம்மணியில் நம்ம தோண்டும் போது 90க்கு மேற்பட்ட எலும்புக்கூடுகள் கிடைக்க வரும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஏன் அது இராணுவ வீரர்களின் எலும்புக்கூடா இருக்கக்கூடாதுன்னு அந்த சிங்கள தலைவர்கள் சொல்லி அதை திசை திருப்புறாங்க. பன்னாட்டு சமூகத்தின் பார்வைப்படக்கூடாது, சர்வதேச நீதி விசாரணைக்கு வந்துடக்கூடாது, அதனால அது இராணுவ வீரர்களாக இருக்கக்கூடாது, அவர்கள் உடலாக இருக்கக்கூடாது, அவர்களுடைய எலும்புக்கூடா இருக்கக்கூடாதுன்னு பேசுகிறாங்க. எந்த இராணுவ வீரன் பைக்கூடோட போய் படுக்கிறான்? எந்த இராணுவ வீரன் பொம்மையும் தண்ணி பொத்தலை வச்சுட்டு புதைக்கிறான்? எந்த இராணுவ வீரனை புதைக்கிறாங்க? நீங்களே பார்க்குறீங்க, பைக்கூடோட நிற்கிற தம்பி அப்படியே எலும்புக்கூடோட அதே பைக்கூட இருக்கு பாருங்க. இதெல்லாம் எப்படி வந்தது? இதையெல்லாம் இராணுவம் சொல்லுது, அந்த நாட்டு தலைவர்கள் சொல்கிறாங்க. ஆனால் ஒரு பன்னாட்டு சமூகம், இவ்வளவு பெரிய நாடு, இவ்வளவு மானுடம் பேசுகிற இவ்வளவு தலைவர்கள் இருக்கிறாங்க, ஒருத்தர் கூட இந்த கேள்வி எழுப்பணும்னு தோணலையா? எந்த இராணுவ வீரன் தாயின் கையில் இருக்கும்போது அப்படி செத்து போகிறான்? அந்த பள்ளிக்கூடத்துக்கு போகிற பையன் எந்த இராணுவத்தில் பணியாற்றியுமே? உயிரோடவே இந்த மக்களை புதைச்சிருக்க கொடுமையை பாருங்க எப்படி நடந்திருக்குன்னு. இது ஒரு கொடும் செயலை இந்த நூற்றாண்டில் எங்கேயுமே எந்த இனத்திற்கும் நடந்துராத ஒரு கொடும் படுகொலையை இலங்கை அரசு செஞ்சிருச்சு, சிங்கள அரசு செஞ்சிருச்சு. எங்களுக்குன்னு கேட்க நாதி இல்லை, எங்களுக்குன்னு அரசியல் அதிகாரம் இருக்கிற ஒரே நிலம் தமிழ்நாடு தான். இந்த ஆட்சி அதிகாரம் எங்களுக்கானது அல்ல, எங்களுக்கு எதிராக எங்களுக்கு துரோகமாக சிந்திக்கக்கூடிய செயல்படக்கூடிய அரசுகள். ஒரு வார்த்தை இதை பற்றி பேசுறது இல்லை, ஒரு அறிக்கை இல்லை, ஒன்றும் இல்லை. இந்த அனுரா வந்துட்டா பெரிய தீர்வு வந்துருச்சுன்னு, எல்லா புரட்சி வந்துருச்சுன்னு. ஜனதாவிக்தி புறமுனாவால் தான் அந்த மண்ணில் கலவரமே வந்துச்சு. இப்போ ஒரு அதிபரான பிறகு 74 இடத்துல துப்பாக்கி சூடு, 40க்கும் மேற்பட்ட படுகொலைகள் வந்த நாளில் இந்த ஓராண்டுக்குள்ளே. இதை யார் போய் கேட்கறது? யாரு கேட்கறது? சரி, நாங்கள் விடுங்க, அந்த நாட்டு மக்கள் விடுங்க, எங்கள் இன மக்கள், எங்கள் சொந்தங்கள் அந்த நாட்டு மக்கள். இந்த நாட்டு மீனவனை சிறைபிடிக்கிறதுக்கோ இல்லை இந்த நாட்டு மீனவனை சுட்டுக்கொள்றதுக்கோ இங்கே என்ன கேள்வி இருக்குது? என்ன நீதி இருக்குது? என்ன நியாயம் இருக்குது? யாரை கட்டுறா படகை பறித்து ஏழை விடுறான்னு கேட்கறதுக்கு ஒரு துப்பு இல்லை. அவனுக்கு போர்க்கப்பல் பரிசு, இராணுவ பயிற்சி பரிசு, கடன் வட்டிலா கடன் கொடுக்கறது, அவனுக்கு வர்த்தக ஒப்பந்தம், தொழில் ஒப்பந்தம். ஒரு சர்வதேச நாடு இலங்கைக்கு ஒரு அழுத்தம் கொடுக்க, ஒரு மனிதாபிமான, அது ஒரு இனப்படுகொலை செய்த நாடு, பல லட்சக்கணக்கான மக்களை கொன்று புதைச்ச நாடு, தமிழ் மக்களின் ரத்தம் தோய்ந்த பூமி, துடிக்க துடிக்க பச்சிளம் குழந்தைகளை, கர்ப்பிணி பெண்களை, வயது முதிர்ந்தவர்களை கொன்று குவித்த நாடு. அந்த நாட்டுக்கு மானுடம் பேசுகிற எந்த மனிதனுடைய காலடி தடமும் படக்கூடாது, அங்கே சுற்றுலாவுக்கு போகாதீங்கன்னு ஒரு நாடு சொல்லுமா? இந்திய நாடு சொல்லுமா? இல்லை தமிழ்நாடாவது சொல்லுமா? அப்போ இது எங்களுக்கு இன்னைக்கு எங்களுக்கு நாதி இல்லை, கேட்க யாரும் இல்லை. ஆனால் ஒரு நாள் உலகெங்கும் பறை வாழக்கூடிய தமிழ் சமூக மக்கள் எழுந்து ஒரு குடையின் கீழே வலிமையான அரசியலாக நாங்கள் நிமிர்வோம். அன்னைக்கு இந்த சாட்சியங்கள் எல்லாம் அன்னைக்கு பேசாமல் என்ன பண்ணிட்டு இருந்தீங்கன்னு கேட்பான்ல ஒருத்தன். அன்னைக்கு தாண்டா வீதியில் நின்று கத்தனம்டா, சான்றுகளோட கதறணும்டா, நீங்கள் எங்கடா போனீங்க கேட்காமன்னு. கேட்கறதுக்கு ஒரு சான்று வேணும்ல, அதுக்கு தான் இந்த போராட்டம்.